ஹாய் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க சவுதி அரேபியா ஸ்டாஃப் நர்ஸ் வரதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ டேஸில் நம்ம வந்து சவுதி அரேபியா வர முடியும் இல்லை எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த் இப்போ தான் கை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 6 months ஆகிடுங்க. மினிமம் 6 to மேக்ஸிமம் 10 months வரைக்குமே போகும். ஒரு ப்ராசஸ்க்குமே 14 days மினிமம், மேக்ஸிமம் 1 month. ஸோ மொத்தமாக 6 ப்ராசஸ், 5லேருந்து 6 ப்ராசஸ் இருக்குது. ஒரு ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து 1 month எடுத்துடும். ஸோ 6 months ஆகுங்க. 6 months கம்ப்ளீட் ஆனதும் என்ன ப்ராப்ளம் வரும் கேட்டிங்கன்னா, இப்போ சவுதி கவர்மெண்ட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து விசா வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஏன் இப்போனா எம்ஓ வச்சு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எடுக்கிறதுல அப்படியே எடுத்தாலுமே 4000 ரியால் தான் கொடுக்குறாங்க பேசிக்கே. பிஃபோர் 2024லாம் எம்ஓ வச்சு கீழே நம்ம வந்தோன்னா நம்மளுக்கு வந்து 6000 ரியால், இப்போ வந்து 4000 மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் வந்து விசாவும் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஏஜென்ட், சவுதி வந்து ப்ரைவேட் செக்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் ரிலீஸே பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கீழே எம்ஓடி கீழே வர முடியல. எம்ஓஹெச் கீழே வந்தாலுமே சேலரி வந்து 4000 தான். இப்போ ப்ராசஸும் QP ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து மினிமம் 6 months முடியலாம், மேக்ஸிமம் 1 year வரைக்கும் போகுதுங்க. இதுதான் ப்ராசஸ் டைமிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா ஃப்ளோனா என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, QP என்ன, அது எவ்வளோ டேஸ் ஆகும், அந்த QP என்னென்னலாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.